மீண்டும் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி பின்னணி என்ன? டெல்லி பிரத்யேக தகவல்களை பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு, சின்னம் ஒதுக்கீட்டில் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் டெல்லி சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 165 170 தொகுதிகளில் போட்டியிட அதிமுக திட்டம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி பின்னணி என்ன? டெல்லி பிரத்யேக தகவல்கள். அமித்ஷா பழனிசாமி சந்திப்பு, விஷயம் என்ன? சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து 50 தொகுதிகளை கேட்கும் பாஜக. பாமக சேர்த்து 64க்குள் அடக்க முற்படும் அதிமுக. பாஜக பேசும் கணக்கு என்ன? பாஜக 30, அமமுக 8, சிறு கட்சிகள் 12 என மொத்தம் 50 இடங்களை பாஜக குறிவைக்கிறது. சிறு கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பேச்சுவார்த்தையில் என்ன சிக்கல்? உதிரி கட்சிகள் இரட்டை இலையில் போட்டியிட விரும்பும் அதிமுக. 12 உதிரி கட்சிகளும் தாமரையில் போட்டியிட விரும்பும் பாஜக. பேச்சுவார்த்தையில் என்ன சிக்கல் என்பதை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த பேச்சுவார்த்தையில என்ன சிக்கல் இருக்குன்னு பார்க்கிறோம். 165 170 இடங்களில் போட்டியிட அதிமுக விரும்புவதாக தெரிகிறது. 50 இடங்களை கேட்டு பெறுவதற்கு பாஜக திட்டம் வைத்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இதோட பின்னணியில வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு சார்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் கணிசமான எண்ணிக்கையில் வெற்றி பெறணும், இது முதல் இலக்கு. இன்னொன்று, கட்சியோட தாமரை சின்னத்தை ஒவ்வொரு பகுதியிலும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுவரை போட்டியிட்டு வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகள், ஒரு உதாரணத்திற்கு கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், இந்த பிராந்தியங்களை தாண்டி தமிழகத்தினுடைய பல பகுதிகளையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. இங்க பாஜகவுக்கு ஒரு 30 இடம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சம்மதிக்கக்கூடிய இடமாக இருக்கும். பட் பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு அதை விட அதிகமாக இருக்கிறது. மொத்தமா எங்க கையில ஒரு 50 தொகுதிகள் முதல் 55 தொகுதிகள் கொடுத்துருங்க. நாங்க சிறு கட்சிகளை நாங்க தான் அழைத்து வந்தோம். பல கட்சிகள் எங்களோடு இருந்தவர்கள், அவர்களுக்கு நாங்க உள்ள இருந்து நாங்க ஒதுக்கிக்கிறோம். பட் அந்த கட்சிகளுக்கான சின்னம் என்பதும் அவர்களை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைப்பதன் மூலமாக நான் முதல்ல குறிப்பிட்டதை போல அந்த தாமரை சின்னத்தை ஒவ்வொரு ஊர்களையும் பதிய வைக்கிறது. முதல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தாமரைக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை முதல்ல உருவாக்கணும். அதுக்கு பின்பு அந்த கட்சி தன்னால வளரும் என்கிற ஒரு பார்வை பாஜகவுக்கு இருக்கு. அந்த இடம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப நெருடலான இடமாகவும் இருக்கு. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு வெற்றி பெறணும், ஒரு பெரும்பான்மை இலக்கை எட்டணும்னா ஒரு 170 இடங்கள்ல போட்டியிட்டே ஆகணும் அப்படிங்கக்கூடிய உறுதியான நிலைப்பாட்டுல அதிமுக தலைமை இருக்காங்க. பட் பாஜக இதுல என்ன கணக்கு போடுறாங்கன்னா, சீட்டை நம்ம வாங்கிட்டா தாமரை சின்னத்துக்கு ஒரு 50 பேர் வேட்பாளர்கள் ஆயிடுவாங்க. நீங்க என்னதான் சிறு கட்சிகள் நம்ம சொல்லலாம், ஒரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு 2 இடமோ 3 இடமோ ஒதுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் தாமரை சின்னத்துல போட்டியிடுறப்ப களத்துல அது பாஜக வேட்பாளர்களாகத்தான் பார்க்கப்படும். அது பாஜகவுக்கு லாபம். டவுன்ல நிறைய தொகுதிகளை போய் தாமரை சின்னம் சந்தித்தது போன்ற ஒரு தோற்றம் வரும். அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இங்க தேர்தல் வெற்றிக்கு பின்பு இவர்கள் எல்லாரும் தாமரை சின்னத்தில் வெற்றி பெற்றால், ஒருவேளை ஏதாவது ஒரு மைனாரிட்டி அரசாகவோ அல்லது அதிமுகவுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை அடையவில்லை என்றாலோ இந்த தாமரை சின்னத்தில் நின்றவர்கள் எல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுத்து விடுவாங்கல்ல. இதேவர்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்துல போட்டிக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடங்களை ஒதுக்கி இருந்தா அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த இடத்தை தான் கபலீகரம் செய்வதற்கு பாஜக முயற்சிக்கிறாங்க. நாங்க சின்ன கட்சிகளையும் நாங்கள் டீல் செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு மொத்தமா கொடுத்துக்கங்கிற போது பாஜகவுக்கான இடங்களுடைய எண்ணிக்கையும் பெரிதாக தெரியும். 50 இடங்கள் வாங்கிட்டாங்க பாஜக, அதுல எல்லா கட்சிகளுக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. அப்படிங்கும் போது அங்க ஒரு பெரிய எண்ணம் தன்மையும் பாஜகவுக்கு மேல வந்துடும். நீங்க இவ்வளவு இடங்களை பாஜக பக்கம் ஒதுக்கிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்தாலே அது கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுத்து விடும் என்பதாக திமுக பிரச்சாரம் செய்வாங்க. இந்த இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதனாலதான் நீங்க 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற போது கூட
சின்ன சின்ன அமைப்புகள் கட்சிகள்லாம் வந்தாங்க. இவங்க கிட்டத்தட்ட தமிமுன் அன்சாரி போன்றவர்கள், தனியரசு போன்றவர்கள், கருணாஸ் போன்றவர்கள் வந்தாங்க. எல்லாரையும் இரட்டை இலை சின்னத்துல தானே போட்டியிட வைத்தாங்க. அதே போன்று இப்பொழுது இரட்டை இலை சின்னத்தை வழங்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார். ஆனால் அவர்களை தாமரை சின்னத்துல போட்டியிட வைத்து விடலாம் என்பது பாஜகவுடைய வியூகமாக இருக்கு. இந்த இடம்தான் முரண்களின் முடிச்சுகளா இருக்கு. இதுதான் முழுக்க முழுக்க அமித்ஷா அவர்களுடனான இந்த சந்திப்பிலும் பேசு பொருளாக இருந்திருக்கும்னு பாக்குறேன். இதிலும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் ஓங்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கடந்த கால வரலாறுகளை வைத்து பார்க்கிற பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. இரண்டு கட்சிகளுமே அவங்கவுங்க சின்னத்துல போட்டியிட விரும்புகிறார்கள் அப்படின்றதையும் பாக்குறீங்க. இந்த இடத்துல தான் சிக்கல் நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய கைதான் ஓங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு சுவாமிநாதன். பேரம் முடிந்தால் இன்றைய கூட முடிந்துவிடும் என்று பேசப்படுகிறது. பாஜக பேசும் கணக்கு என்ன? மொத்தம் 50 இடங்கள். பாஜக 30, அமமுக 8, சிறு கட்சிகள் 12 என மொத்தம் 50 இடங்களை குறிவைக்கிறது பாஜக. சிறு கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிமுக பேசும் கணக்கு என்ன? மொத்தம் 30 இடங்கள். பாஜக 25, அமமுக 5, சிறு கட்சிகள் 12. சிறு கட்சிகளை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைப்பதற்கு அதிமுக விரும்புவதாகவும் தெரிகிறது. உதிரி கட்சிகள் இரட்டை இலையில் போட்டியிட அதிமுக விரும்புவதாக சொல்லப்படுகிறது.